இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இன்றைக்கி ஒரு அற்புதமான குறள் பார்க்கலாம். ஆகூலால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூலால் தோன்றும் மடி. ஆகூலால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூலால் தோன்றும் மடி. இந்த குறளுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆகூல் நமக்கு நல்ல நேரம் வச்சுங்களேன், நமக்கு ஊழ்வினை வந்து நல்லா இருக்குது, ஆக்கப்பூர்வமான செயல் நடக்க போகுது அப்படின்னா நம்மக்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம மனநிலை அசைவில்லாத முயற்சியோடு இருக்கும். மனம் தளராமல் உற்சாகத்தோடு முயற்சி செய்வோம். அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னு அர்த்தம்? ஆக்கமான செயல் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதே வந்து போகூலால் நமக்கு கெட்ட நேரம் அப்படின்னு எப்போ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இந்த பொருள் எப்போ போகும் அப்படின்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சோர்வு, நம்ம சோம்பேறித்தனமாக இருப்போம். சோம்பேறியாக இருக்கவனோட கைப்பொருள் வந்து அவனை விட்டு போய்டுன்றாரு. அதே அசைவில்லாத முயற்சி இருக்கிறவனோட ஆக்கம் உருவாக்கம் நல்ல முறையில் வந்து சேரும். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, நாம் ஆக்கத்தோடு வாழ வேண்டும் என்றால் அசைவில்லாத முயற்சி வேண்டும். நாம் அழிவை நோக்கி போக வேண்டும் என்றால் சோம்பேறியாக இருந்தால் போதும், நாமே அழிந்து விடுவோம். வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.